வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பரேஷன் சிந்தூர். அப்ப இந்த ஆப்பரேஷன் சிந்தூர்ங்கிற வார்த்தை இனி நீங்க கண்டிப்பாக இனி ஒரு 1 வாரமோ, 2 வாரத்துக்கோ, இல்ல ஒரு 2 மாசத்துக்கோ தொடர்ந்து இத கேட்க போறீங்க. இந்த ஆப்பரேஷன் சிந்தூர்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. ஏன்னா, இன்னைக்கு அதாவது 7ஆம் தேதி மே 25, 2025 அன்னைக்கு காலையில அதாவது அதிகாலை ஒரு 2, 2:30 இருக்கும். அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அண்ட் பாகிஸ்தான் மேலன்னு சொல்ல முடியாது. இந்தியாவுக்கு எதிரா இருக்கிற தீவிரவாத கும்பலுக்கு அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கு. அண்ட் இந்தியா சொல்லியிருக்கு, நாங்க இப்ப வரைக்கும் பாகிஸ்தானோட அதாவது டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்லயோ, ஆர்மி பேஸ்லயோ, டிஃபென்ஸ் பேஸ்லயோ எதுவும் தாக்குதல் நடத்தல. நாங்க தீவிரவாத கும்பல் இருக்காங்க பாருங்க, அவங்க மேல மட்டும் தான் தாக்குதல் நடத்தியிருக்கோம்னு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நமக்கு என்னன்னா, அதாவது ஒரு 26 பேர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பல்காம்னு சொல்லி ஒரு டெரர் அட்டாக் நடந்துச்சு. இது ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்னன்னா, இந்த 26 பேரை நிக்க வச்சு ஒருத்தவங்களையும் பேரு கேட்டு, ஊரு கேட்டு, எதுக்கு வந்திருக்கீங்க, டூரிஸ்ட்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் அவங்களை கொன்றுருக்காங்க. அண்ட் கொன்னது மட்டும் இல்லாம அந்த கொடூரமா கொன்னது, அதாவது அப்பா அப்பா முன்னாடி வைஃபையோ பையனையோ, அதே மாதிரி ஒரு ஒரு பையன் முன்னாடி அப்பதான் கல்யாணமான ஒரு 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 பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்திருக்காங்க. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ அப்ராட்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ இதெல்லாமே கேட்கவே ஒரு 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 பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அண்ட் கொடூரமான தாக்குதல். அப்ப இந்த கொடூரமான தாக்குதலுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பயங்கரமான இதுக்கு பதிலடி கொடுக்கப்படும்னு. அண்ட் பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்ல, எதிர்கட்சி நம்ம ராகுல் காந்தி இருக்காரு, அவருமே சொல்லியிருந்தாரு கண்டிப்பா இதுக்கு நம்ம ரிட்டாலியேட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இதுக்கு நம்ம சொல்லியிருந்த மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்ம இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான பிளான் ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பிளான் ரெடி பண்ணதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ரீசெண்டா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு. ஏன்னா, அதாவது 6ஆம் தேதி நமக்கு நேத்து ஒரு சாயந்தரம் போல ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, நாளைக்கு மே 7ஆம் தேதி ஒரு மாக் ட்ரில் இருக்கும் சென்னையில, அங்க இங்க எல்லாம் மாக் ட்ரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அண்ட் இந்த மாக் ட்ரில் நியூஸ் வந்தப்போ என்னால என்ன நினைச்சாங்கன்னா, இனிமே வரப்போறதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்னு. ஆனா இவங்க எல்லாரும் ஒரு சூப்பரான பிளான் வச்சிருந்திருக்காங்க. என்னன்னா, மக்களுக்கு எல்லாத்துக்கும் அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு டீசென்ட் வே ஆஃப் சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்படி நமக்கு சொல்லிட்டு, அண்ட் இந்த மாக் ட்ரில்ல ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, அதாவது ஏர் ரைடு வார்னிங் வரும்னு. ஸோ சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில்னு சொன்னாங்க இதுக்கு பேரு. அப்போ ஒரு ஏர் ரைடு வார்னிங் வரும்னு. ஸோ இதுதான் நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான சைரன்னா நமக்கு இந்த ஆம்புலன்ஸ் போற மாதிரி, இல்லைன்னா ஒரு தீயணைப்பு வண்டி போகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி, கர்டன்ஸ் எல்லாம் மூடி, லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி அமைதியா இருக்கணும். ஸோ ஏன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, பெரும்பாலும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல்லாம் காலையில் நேரங்கள்ல தான் நடக்கும். காலையிலனா அதிகாலை நேரங்கள்ல, இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு அந்தி, அதாவது ஒரு 6 மணிக்கு மேல, இந்த மாதிரி நேரம் தான். பகல் நேரத்துல பெரும்பாலும் இந்த அட்டாக்ஸ் நடக்காது. ஆனா இந்தியா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர்டா இருக்காங்க. அப்படின்னா இந்தியா இப்ப இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா ஹை அலர்ட். அப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒரு பையில கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் கேஷ், அதாவது பணமா, ஏன்னா ஒரு ஒரு இந்த எலக்ட்ரிக் பேக் அவுட்னு சொல்லுவாங்க, அதாவது கரண்டே இல்லாம இருக்கும் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களுக்கு தேவையான கேஷ் எடுத்து வைக்கணும். சாப்பாடு, அதாவது துணி, அது மட்டும் இல்லாம நமக்கு தங்குறதுக்கு இடம் எல்லாம் கவர்மெண்ட் ஏதாவது பார்த்துக்குவாங்க எக்ஸ்ட்ரீம் கேசஸ் போனா. ஸோ அதனால இதெல்லாம் நீங்க ரெடியா இருக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் இது நம்ம தமிழ்நாட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் தமிழ்நாட்டில் 2 இடத்த தான் தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையும் கல்பாக்கமும். ஸோ மீதி எல்லாம் தமிழ்நாட்டோட கேட்டகரியிலே இல்லை. ஏன்னா அவங்க முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணது டெல்லி, யூபி, ஹரியானா, அதே மாதிரி பார்டர் ஸ்டேட்ஸான ராஜஸ்தான், பஞ்சாப், காஷ்மீர், இங்கே தான் அவங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு லாசஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம இந்தியா இப்போ ஹை அலர்ட்ல இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த இந்தியா ஹை அலர்ட்ல இருக்கு. அப்போ இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு அதிகாலை ஒரு ஏறத்தாழ ஒரு 2:30 மணிக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா ஒரு 7 மிசைல் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்தியன் ஏர்கிராஃப்ட், அதாவது ஃபைட்டர் பிளேன்ஸ் எல்லாம் போய் அங்கே போய் ஒரு 7 மிசைல் லான்ச் பண்ணி, அந்த 7 மிசைலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பாகிஸ்தான்ல இருக்க டெரர் குரூப்ஸோட ஹைட் அவுட்ஸ் அவங்களோட தாக்குதல், அதாவது எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் கேம்ப் இருக்கோ அங்கே எல்லாம் அவங்க லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, அப்போ இதை வந்து கன்ஃபார்ம். இப்போ நீங்கள் மேலே இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோவுமே ஆக்சுவல் பாம்பு போட்டதுக்கான ஒரு ஒரு ஃபோட்டோஸ் தான். அண்ட் இதை பாகிஸ்தானுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்தியா வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு அண்ட் இதுக்கு வந்து நாங்கள் வந்து சரியான பதிலடி கொடுப்போம்னு. அண்ட் இந்த பதிலடி கொடுப்போம்னு சொன்னதுக்கு அப்புறமே கரெக்டாக ஒரு 3:30-4 மணிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்டரில், அதாவது எல்ஓசின்னு சொல்லுவாங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு. அப்போ இந்த எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாகிஸ்தான் பக்கம் இருந்து நிறையா தாக்குதல் வந்திருக்கு. அண்ட் இந்தியா வந்து அதை டிஃபென்ஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியாவோட கப்பல், அதாவது கப்பல் படை, அது விமானப்படை, அது மட்டும் இல்லாமல் தரைப்படை, ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த மூணுமே வந்து ரெடியாக இருக்காங்க எப்போ தாக்குதல் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு. ஸோ இருந்தாலும் நம்மளோட சப்போர்ட்டும் நம்மளும் ரெடியாக இருக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தடுக்கிறதுக்கு. ஓகே, அப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பவரும் பாகிஸ்தானோட பவரும். ஸோ பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியர் வெப்பன். ஸோ இந்தியாவில் வந்து 164 நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. ஆனால் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 170 நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்க இந்த 160 நியூக்ளியர் வெப்பன்ஸுமே கொஞ்சம் வைட் ரேஞ்ச் ஆனது. ஆனால் பாகிஸ்தானோட 170 வெப்பன்ஸும் பார்த்தீங்கன்னா சிலது ப்ராட் ரேஞ்ச், சிலது ஷார்ட் ரேஞ்ச். அது அதே மாதிரி இந்த ஆக்டிவ் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1.4 மில்லியன்ஸ் இருக்காங்க. பாகிஸ்தானில் 6,54,000 பேர் தான் ஆக்டிவாக இருக்காங்க. டிஃபென்ஸ் பட்ஜெட் எல்லாமே. ஸோ இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான், நியூக்ளியர் வெப்பன் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து நம்மளோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுவும் கொஞ்சம் தான், ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. மீதி எல்லாத்துலேயும், அதாவது நம்பர் ஆஃப் ஷிப்ஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து நேவிஸில் பார்த்தீங்கன்னா 300 பக்கம் இருக்குது. பாகிஸ்தானில் 120 தான் இருக்குது. அண்ட் பாகிஸ்தானில் முக்கியமான நியூஸ் என்னென்னா டர்க்கியிலேருந்து, ஸோ டர்க்கி வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட், அவங்கள்ட்ட இருக்க ஒரு முக்கியமான வார்ஷிப் அது வந்து இப்போ வந்து பாகிஸ்தான் நோக்கி வந்துட்டு இருக்கு. அண்ட் பாகிஸ்தானில் ஏற்கனவே 2 அவங்க வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லா தடவையும் பார்த்தாலும் நமக்கு இந்தியா தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன். ஸோ பாகிஸ்தான் கண்டிப்பாக ஒரு போர் வரைக்கும் போக மாட்டாங்க. ஆனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சீஸ் ஃபயர் வயலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதாவது நானும் இந்த பக்கம் வரமாட்டேன், நீயும் அந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்கிறப்ப தான் சீஸ் ஃபயர், அப்போ ஒரு சமாதானம். அதை நீங்கள் வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாகிஸ்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த டெரர் அட்டாக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம். இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ரெட் கலர் டாட் இருக்கு. இந்த ரெட் கலர் டாட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்காம் டெரர் அட்டாக் நடந்த இடம். கரெக்டாக அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்க அந்த ஒரு கருப்பு புள்ளி இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ஸ்ரீநகர். ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெட் கலர்ல போயிட்டு இருக்கு பாருங்க, இது எல்ஓசி. அப்போ இதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல இருக்கிறது, இது வந்து பிஓகேன்னு சொல்லுவாங்க, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். அப்போ இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு பாருங்க, அங்கே தான் குண்டு போட்டிருக்காங்க. பாகிஸ்தானில் இவங்க குண்டு போடல. பாகிஸ்தான் வந்து இந்த பக்கம் இருக்கு. ஸோ பிஓகேன்னு சொல்ற இடத்துல தான் இவங்க வந்து அதிகமான குண்டு போட்டிருக்காங்க. அண்ட் வந்து இந்த 7 மிசைலில் 5 மிசைல் வந்து பிஓகேல தான் இருக்கு. அண்ட் சில இது வந்து இந்த பார்டர்ல இருக்கு, எல்ஓசி அண்ட் பாகிஸ்தான் பார்டர்ல கொஞ்சம் இருக்கு. அண்ட் பாகிஸ்தான் ஆனால் என்ன சொல்றாங்க, கிடையாது, நீங்க வந்து எங்க மேல தான் தாக்குதல் நடத்திருக்கீங்க, அதனால நாங்கள் வந்து ரிட்டாலியேட் பண்ணுவோம்னு. அப்படிங்கிறனால நீங்க வந்து எல்லாரும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், ரெடியா இருக்கணும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிறதுக்கு. அண்ட் இதுல இருந்து மார்க்கெட்டோட இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையா இருக்குது பிகாஸ் ஆஃப் வார் டென்ஷன். இதுதான்.